என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அரசியல்ல மட்டும் இல்ல, பொதுவாகவே நமக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கணும்னா நம்ம பேரே ஒரு அடையாளமா மாறணும். அதுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பேர்ல இருக்கணும். அந்த எனர்ஜியை கொடுக்கறதே அந்த பேர்ல இருக்க வார்த்தைகளோட வலிமை தான். அப்படி ஒரு நேர்மறை அர்த்தமும் நேர்மறை அடர்த்தியும் நேர்மறை அதிர்வும் நேர்மறை வலிமையும் ஒரு சேர கொண்ட ஒரு சொல் இருக்கு. என்னைக்குமே தன்னோட தன்மையை இழக்காத ஒரு சொல்லு. இந்த வார்த்தை சொல்லும் போதே உச்சரிக்கிறவங்கள மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஒரு பெரும் கூட்டத்தையே உணர்ச்சியோட உச்சத்துல வைக்கிற சொல்லது, உற்சாகப்படுத்துற சொல்லது. நம்ம மக்களோட நாடி நரம்புகள்ல நானேற்றும் அந்த சொல். அந்த வார்த்தை வேற என்ன? வெற்றி, வெற்றி, வெற்றி. வெற்றி தான் அந்த சொல். வெற்றி நான் நினைச்சதை மிச்சம் மீதி இல்லாம செஞ்சு முடிக்கிறது, மனசுக்குள்ள இருக்க நோக்கத்தை நிறைவேற்றுறது, வாகை சூடுறதுன்னு பல அர்த்தங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் நம்ம கட்சியோட மைய சொல்லாவும் மந்திர சொல்லாவும் மாறி நிற்குது. அப்புறம் நம்ம கட்சியோட முதல் சொல் தமிழகம். நம்ம மக்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை நம்ம கட்சி பேரோட முதல் வார்த்தையா இருக்கணும்னு முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்தது தான் இந்த தமிழகம்ன்ற வார்த்தை. தமிழகம்னா தமிழர்களின் அகம், தமிழர்கள் வாழும் இடம்னு சொல்லலாம். புறநானூர்ல, சிலப்பதிகாரத்துல, மணிமேகலையில, பதிற்று பத்தல்னு நம்மளோட பல இலக்கியங்கள்ல இடம் பிடிச்ச ஒரு வார்த்தை தான் இந்த தமிழகம்னு தமிழை ஒழுங்கா முறையா ஆழமா படிச்ச நிறைய பேர் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இந்த தமிழகம் தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவால முறைப்படி தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டப்பட்டதுங்கிறது நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச நாடறிஞ்ச வரலாறு. இப்ப நம்ம கட்சி பேரோட மூணாவது வார்த்தைக்கு வருவோம், கழகம். இதுதான் இந்த மூணாவது வார்த்தை. கழகம்னா படைபயிலும் இடம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த வகையில நம்மளோட இளம் சிங்கங்கள் பயிலும் இடம்தான் நம்ம கட்சி, நம்ம கழகம். அதனால கழகம்ன்ற இந்த வார்த்தையும் ரொம்ப சரியாகவே பொருந்தி நிற்குது. தமிழகம், வெற்றி, கழகம், இந்த மூணு வார்த்தைகளை கொண்டு மூண்டெழுந்திருக்கும் அரசியல் உலகின் அணையா பெருஞ்சுடர் தான் தமிழக வெற்றி கழகம். அது மட்டும் இல்லாம பெரும் புயலையும் சூறாவளியையும் தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற திருக்குறளோட உயிர் நாதமும் சேர்ந்துதான் நம்ம கட்சியோட அடையாளமா மாறி நிற்குது. இனி வரப்போற நாட்கள் ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவாலையும் ஆசீர்வாதத்தாலையும் தமிழ்நாட்டின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டில் இருக்க மக்களோட வெற்றிக்கும் அஸ்திவாரம் போட்டு தமிழ்நாட்டோட உலக தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய அடையாளமா மாறி காலகாலத்துக்கும் களத்துல வெற்றிகரமா நிக்க போறதுதான் நம்ம தமிழக வெற்றி கழகம். வாழ்க தமிழக வெற்றி கழகம், வளர்க தமிழகம்.